தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் ஒரு குகையையும் தமிழ் கல்வெட்டையும் சமணர் படுக்கைகளையும் கண்டுபிடிச்சிட்டோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் அந்த முதல் குகை. கல்வெட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க சமணர் படுக்கைகள் எல்லாம் பார்த்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 சமணர் படுக்கைகள் இங்கே இருக்குது. இந்த மாதிரி சமணர் படுக்கைகளை நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். அதிகபட்சமாக மலையும் மலை சார்ந்த இடங்கள்லையும் தான் சமணர்கள் தங்கி இருந்திருப்பாங்க. அதுக்கு ஆதாரமாக இங்கேயும் சமணர் படுக்கைகள் நிறையா இருக்குது. இந்த ஒரு குகையிலே கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட சமணர் படுக்கைகள் இருக்குது. என்னதான் இந்த மலைகளும் குகைகளும் தொழில்துறை கட்டுப்பாட்டின் கீழே இருந்தாலும் இங்கேயுமே கொஞ்சம் பராமரிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே ஏறி வர்றது ரொம்பவுமே கடினமான ஒரு விஷயம். இங்கே ஏறி வந்து இங்கே சுத்தம் பண்ணுறதுக்கே கொஞ்சம் முடியாத ஒரு காரியம்தான். ஆனால் அப்பப்போ இங்கே நம்மள மாதிரி வர்றவங்க இந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு போகிறது அடுத்தடுத்து வர்றவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் மன நிறைவாக தரும். ஏன்னா நிறைய இடங்களில் சமணர் படுக்கைகள்லையே அங்கங்கே சேதப்படுத்தும் விதமாக நிறைய கற்களை வச்சு கீறி அவங்கவுங்க தங்களோட பேரை பொறிச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்மளோட வரலாறை நாமளே அழிக்கிறதுக்கான ஒரு செயல் தான். அடுத்து யார் வந்தாலுமே இந்த மாதிரி வரலாறு சம்மந்தப்பட்ட இடங்களை சேதப்படுத்தும் விதமாக எந்த ஒரு எழுத்துக்களோ இல்லை சேதங்களோ எதுவும் பண்ணாமல் இருந்தால் நம்ம வரலாற்று சார்ந்த இடங்களுக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் நம்ம கொடுக்குற மிகப்பெரிய ஒரு நன்றி கடனாக இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இந்த இடத்துல 2 கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. தமிழ் கல்வெட்டுகள் கிமு 3ஆம் நூற்றாண்டில் வெட்டப்பட்ட தமிழ் கல்வெட்டுகள் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. இங்கே ஒரு கல்வெட்டுகள் இருக்குது. அதே மாதிரி அந்த இடத்துலையும் ஒரு கல்வெட்டு இருக்குது. மேலே இந்த மழை பெஞ்சா உள்ள தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்கான அந்த கூரை போன்ற அமைப்பும் அமைக்கப்பட்டிருக்கு. இதோ இந்த கல்வெட்டு தான் தமிழர்களுடைய பெருமையை உணர்த்துது. பாண்டிய மன்னனோட பெயரை குறிக்குது. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, கணியநந்த ஸ்ரீகுவன் கே தர்மம் ஈத்த நெடுஞ்செழியன் பனா அன் கடலன் வழுதி கொடுப்பித்த பாலி. அப்படின்னா நந்த ஸ்ரீகுவன் அப்படிங்கிற சமண துறவிக்கு நெடுஞ்செழியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னனுடைய பணியால், பனா அன் அப்படின்னா பணியால் அப்படின்னு பொருள். அந்த பாண்டிய மன்னனோட பணியாலான கடலன் வழுதி அப்படிங்கிறவரு கொடுப்பித்த அப்படின்னு போட்டிருக்கு. கொடுப்பித்த அப்படின்னா செஞ்சு கொடுத்த அப்படின்னு பொருள். அதாவது பாண்டிய மன்னனோட பணியால் இந்த கூரையையும் இந்த படுக்கையையும் செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு போட்டிருக்கு. இந்த முதல் கல்வெட்டுக்கு பக்கத்திலேயே தான் இந்த சின்ன கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, கணியநந்தி கொடியவன். கணியநந்தி அப்படிங்கிற சமண துறவிக்கு கொடியவன், கொடுத்திட்டவன், கொட்டியவன் இப்படியெல்லாம் சொல்லுது. அதாவது இந்த இடம் கணியநந்தி அப்படிங்கிறவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த கல்வெட்டு தெளிவா சொல்லுது. அடுத்து நம்ம போகிறது 2வது குகை இருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம். அங்கேயுமே கல்வெட்டுகளும் சமணர் படுக்கைகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் போனோம், வாங்க மேலே போகலாம். அடுத்து நம்ம போகிற பாதை கொஞ்சம் குறுகிய பாதை மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆள் போகிற அளவுக்கு தான் இருக்கும். ஒரு சின்ன குகை போன்ற ஒரு அமைப்பில் இருக்குது. அதுக்குள்ளே பூந்து தான் போகணும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மிகப்பெரிய பாறைக்கு நடுவில் இருக்கோம். நம்ம 2 பாறைகளுக்கு நடுவில் இருக்கோம். வெளியே இருக்கிறத விட இந்த இடத்துல அமைதியாகவும் நல்ல குழு குழுன்னு இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக 2வது குகைக்கும் வந்துட்டோம்.
அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா இந்த இடத்துலையும் ஒரு 10 சமணர் படுக்கைகள் இருக்குது. இங்கேயும் அந்த பேர் எழுதி வச்சு சேதப்படுத்தி தான் வச்சுருக்காங்க. இந்த குகையில 2 சிறிய தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா சந்தரிதன் கொடுபிதோன். இதுக்கு பொருள் சந்தரிதன் அப்படிங்கிறவரு இந்த இடத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்ல வருது. அந்த ஒருத்தர் யாரா வேணா இருக்கலாம், வணிகரா இருக்கலாம், இல்ல ஒரு சாதாரண மனிதரா கூட இருக்கலாம். இதுக்கு பக்கத்திலேயே 2வது கல்வெட்டு இருக்கு, வெல் அறை நிகமத்தோர் கொட்டியோர். இந்த கல்வெட்டோட பொருள் என்னன்னா, இந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துக்கு பேரு வெள்ளரிப்பட்டி. அந்த ஊரை தான் வெள் அறை அப்படின்னு தனியா குறிப்பிடப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு வணிகர்களோட குழு தான் நிகமத்தோர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஊரை சேர்ந்த வணிகர்கள் தான் இந்த குகையை கொடுத்திருக்காங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து நாம 3வது குகைக்கு போக போறோம். வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற குகையும் கல்வெட்டுகளும் அந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் அங்கே போகிறதுக்கு பாதைகள் கொஞ்சம் கரடுமுரடான பாதையாக தான் இருக்குது. இந்த இடத்துல போனோம்னா பெரிய பள்ளம் ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல அம்புக்குறி போட்ட அடையாளங்களும் எதுவும் குறிப்பிடலை. ஆனால் தெரியாமல் வந்து இந்த இடத்துல விழுந்துடக்கூடாது. அப்படி அங்கே குகைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழியாக போய் பார்க்கணும். நாலு சமணர் படுக்கைகள் இருக்குது. இது குகைக்கு உள்ளே இருக்கிறது கொஞ்சம் வெளியே வந்திருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பாறையிலே கொஞ்சம் பாறைகளை விரிவிட்டு மலை சரிவுனால் பாறை கொஞ்சம் நகன்றிருக்கு. அதனால தான் இந்த சமணர் படுக்கைகள்லாம் சேதமடைஞ்ச நிலைமையில் இருக்குது. இங்கேயுமே ஒரு 4 சமணர் படுக்கை இருக்குது. இந்த குகையில இருக்க கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, கணியநந்த ஸ்ரீகுவன் வெல் அறை நிகமது காவிதி கலிதிகை அந்தை அசிதன் பினவு கொடுபிதோ. இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, கணியநந்த ஸ்ரீகுவன் அப்படிங்கிற சமண துறவிக்கு வெள்ளரிப்பட்டியை சேர்ந்த வணிக குழுவான நிகமது காவிதி அப்படின்னா வணிக குழுவுல சிறந்து விளங்கியவர்களுக்கு கொடுக்கிற அந்த காலத்துல கொடுத்த பட்டப்பெயர். இது சங்க இலக்கியங்கள்ல கூட நிறைய இடத்துல வருது. அந்தை அசிரிதன் அப்படிங்கிற முத்து வியாபாரி இந்த இடத்தை சமண துறவிகளுக்கு செஞ்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு அற்புதமாக இந்த கல்வெட்டு சொல்லுது. சமணர்கள் தங்கியிருந்த இந்த குகைக்கு மேலே கூரை போன்ற ஒரு அமைப்பு அமைச்சிருக்கும். இந்த கூரையோட அமைப்பு இந்த மலையோட கடைசி பாகம் வரைக்கும் போகுது. அப்படின்னா அந்த இடத்துலையும் ஏதாவது ஒன்று சமணர் படுக்கை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ஆனால் போகிறதுக்கு பாதை எதுவும் இல்லை. பாறைகள்லாம் சாஞ்சு கிடக்கிறதுனால போகிறதுக்கு பாதை எதுவும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நான் உள்ளே போய் பார்க்குறேன் அங்கே ஏதாவது இருக்கா அப்படின்னு.